இப்பவே பசிக்கு தெரியும் சமைக்கலையா? கேஸ் இல்ல. நேத்தனடி 2000 ரூபாய் வாங்கின. அரிசி இல்ல. அவசரம்னு 1000 ரூபாய் வாங்கினியே. காய்கறி இல்ல. இப்பதாண்டி என் பர்ஸ்ல இருந்து 500 ரூபாய் ஆட்டையை போட்ட. புரிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் உனக்கு சமைக்கிறதுக்கு மூடு இல்ல. நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் போடவா? வாய்ப்பு இல்ல. நில்லுங்க நில்லுங்க. என்ன எது சொன்னாலுமே கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடியே, நீ நல்லது சொன்னா நாள் பூரா உட்கார்ந்து கேப்பண்டி. ஆனா நீ சொல்றது எல்லாமே உருப்படாது, உதவாது. ஓ, உருப்படாதது உதவாததா? உதவாம நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அப்படி நீ போனா மட்டும் வாழை இலை விரிச்சு வச்சு விதவிதமா விருந்து வச்சு கிழிச்சிருவாங்களாக்கும். நீ போன 2வது நாளே ரெட் பஸ்ல புக் பண்ணி என்ன வர வச்சு கூட்டு போக சொல்லிடுவாங்கடி. அம்மா வீட்டுக்கு போறாளா? அம்மா வீட்டுக்கு. அடியே, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, உன்னை எனக்கு கட்டி கொடுக்கலடி, தத்து கொடுத்துருவாங்கடி. ஏங்க, மாசத்துல ஒரு நாள் வெளியில சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது? அடியே, அந்த ஒரு நாள் சாப்பிடுற காசுக்கு வீட்டுல 5 நாளைக்கு வகை வகையா வக்கனையா சமைச்சு சாப்பிடலாண்டி. ஒரு நாள் வெளியில சாப்பிடலாம்னு சொன்னேன், அதுக்கு இவ்ளோ கஞ்சத்தனம் பண்றீங்க? இதுக்கு பேர் கஞ்சத்தனம் இல்லடி, வீண் விரயம் பண்ணாம இருக்கிறது. முட்டை போடுற கோழிக்கு தாண்டி வழி தெரியும். உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? என்ன? மாசம் டிவிக்கு இஎம்ஐ கட்டுறேன், ஏசிக்கு இஎம்ஐ கட்டுறேன், பைக்கு இஎம்ஐ கட்டுறேன், போதா குறைக்கு ஓடவே ஓடாத அந்த காருக்கு இஎம்ஐ கட்டுறேன். இதெல்லாம் எதனால? எதனால? எல்லாம் உன்னை கட்டணாடி. இது போக ஹவுசிங் லோனு, எஜுகேஷன் லோன். போதும், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு ரெடியா இருக்கும். அப்படிவா வலிக்கு. பாத்தீங்களா, இவளுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக இவளுக்கு என்ன கேட்டாலும் கேள்வி கேட்காம வாங்கி போறோம். ஆனா அந்த பொருளை வாங்கறதுக்கு யார்கிட்ட கடன் வாங்கணுங்கிற கதையை சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாளுங்க. நல்லா இருக்குடா புருஷங்களோட நிலைமை. சாப்பாடு ரெடி, வாங்க. அதுக்குள்ள சாப்பாடு ரெடியா?